கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மனித உடலுக்கும் சுமார் 2 டன் எடை இருக்கிற ஒரு பெரிய வாகனத்துக்கும் என்னங்க ஒற்றுமை இருக்க முடியும்? ஒரு கார் அல்லது லாரிய வெறும் இரும்பு பிளாஸ்டிக்னு பார்க்காம அதுக்கும் ஒரு எலும்புக்கூடு இருக்கு, துடிக்கிற இதயம் இருக்கு, யோசிக்கிற மூளை இருக்குன்னு ஒரு உயிரினமா கற்பனை செஞ்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாகனங்களோட இந்த சிக்கலான மெக்கானிக்ஸை நம்ம உடற்குறியலோட ஒப்பிட்டு மிக எளிமையா இந்த அலசல்ல புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல வாகனங்களோட எலும்புக்கூடு, அப்புறம் அதோட இதயமான இன்ஜின், எப்படி அது குளிர்ச்சியா இருக்கு, மூளையா செயல்படுற இன்ஜின் மேனேஜ்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ், கடைசியா மாசு கட்டுப்பாடு, இப்படி படிப்படியா நம்ம டிராவல் பண்ண போறோம். முதல் பகுதி வாகனங்களோட எலும்புக்கூடு, அதாவது சேசிஸ் மற்றும் பாடி. இது எப்படி எல்லாத்தையும் ஒன்னா தாங்கி பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப லாரிகள் மாதிரி கனரக வாகனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நிறைய எடையை தாங்குற சக்தி தேவைப்படும், சரியா? அதனால அதோட எலும்புக்கூடு லேடர் ஃப்ரேம்கள்னு சொல்லப்படுற ரொம்ப உறுதியான அமைப்புல இருக்கும். ஆனா உங்க பாதுகாப்புக்கும் நல்ல மைலேஜுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நம்ம நவீன கார்களோட எலும்புக்கூடு முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். அதுல யூனிபாடி அல்லது மோனோகாக் வடிவமைப்பை பயன்படுத்துறாங்க. அதாவது வண்டியோட சட்டமும் உடற்பகுதியும் ஒன்னா இணைஞ்சிருக்கும். ஒரு வண்டியோட அடிப்படை நோக்கம் எப்படி அதோட முழு உடற்கூறியலையும் தீர்மானிக்குதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு பயணிகளுக்கான கார்கள் சௌகரியமா பாதுகாப்பா இருக்கணும். அதனால அங்க மோனோகாக் அமைப்பும் சாஃப்டான சஸ்பென்ஷனும் இருக்கு. ஆனா கமர்ஷியல் வண்டிகளை பாத்தீங்கன்னா அதோட வேலையே மூட்டை தூக்குறது தான். அதனால கடினமான லேடர் ஃப்ரேம், லோ ஆர்பிஎம்ல அதிக சுமையை இழுக்கிற டீசல் இன்ஜின்களை மட்டும்தான் அதுல பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா தேவைக்கேத்த மாதிரி டிசைன். அடுத்ததா எலும்புக்கூட்டுல இருந்து கொஞ்சம் உள்ளே போவோம். வாகனத்தோட துடிக்கிதற இதயம், அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் பகுதிக்கு வந்திருக்கோம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த பிஸ்டன் தாங்க இன்ஜினோட முக்கியமான தசை. ஒரு சிலிண்டருக்குள்ள இது தொடர்ந்து மேலையும் கீழையும் பம்ப் ஆகிட்டே இருக்கும், ஒரு உருளை வடிவ பகுதி. நம்ம இதே துடிப்பு மாதிரி இது ஒரு செகண்டுக்கு கூட நிக்காது. சரி, பிஸ்டன் மேலையும் கீழையும் இயங்குது, ஓகே. ஆனா அந்த அசைவை சக்கரங்களை சுற்ற தேவையான வட்ட இயக்கமா, அதாவது ரோட்டரி மோஷனா மாத்துறது யாரு? அதுதாங்க இந்த கிரான்ஸ்கிராஃப்ட். பிஸ்டனோட சக்தியை சக்கரங்களுக்கு கொண்டு போற ஒரு முக்கியமான பாலம் இதுதான். இப்ப இன்ஜினுக்கு பவர் கிடைக்கணும்னா உள்ள ஒரு நெருப்பு பொறி தேவை, இல்லையா? அந்த கரெக்டான ட்ரிகரை கொடுக்கறது தான் ஸ்பார்க் பிளக். சிலிண்டருக்குள்ள இருக்கிற எரிபொருள் கலவைய சரியான நேரத்துல பற்ற வச்சு இன்ஜினுக்கான மாபெரும் ஆற்றலை உருவாக்குறது இதுதாங்க. நம்ம இதயம் எப்படி லப்டப்னு ஒரு ரிதத்துல துடிக்குதோ அதே போல இன்ஜின் ஓட்டோ சுழற்சின்னு சொல்லப்படுற 4 ஸ்ட்ரோக் முறையில வேலை செய்யுது. 1 பிஸ்டன் மேல போய் கலவைய சுருக்குது. 2 ஸ்பார்க் பிளக் பற்ற வச்சதோ கிடைக்கிற ஆற்றல் பிஸ்டனை கீழே தள்ளுது. 3 மறுபடியும் மேல போய் எரிந்த புகைய வெளியேத்துது. 4 கீழே வரும்போது புது காற்றையும் எரிபொருளையும் உள்ள இழுக்குது. இந்த தொடர்ச்சியான தாளந்தாங்க வண்டிக்கு உயிரையே கொடுக்குது. 3வது பகுதிக்கு வருவோம். குளிர்ச்சி மற்றும் உயவு, அதாவது கூலிங் அண்ட் லுப்ரிகேஷன். இவ்வளோ அதிக வெப்பத்தோடையும் வேகத்தோடையும் இயங்குற இந்த இதயம் உராய்வு காரணமா தன்னைத்தானே அழிச்சுக்காம நாம எப்படி தடுக்கிறோம்? நம்ம உடம்புல சூட்டை குறைக்க எப்படி வியர்வை சுரப்பிகள் இருக்கோ அதே மாதிரி இன்ஜினுக்கும் ஒரு குளிரூட்டும் அமைப்பு இருக்கு. பைக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு முறை இருக்கும். அதோட சிலிண்டர்கள்ல இருக்கிற துடுப்புகள், அதாவது ஃபின்ஸ், வெப்பத்தை காத்துல சிதறடிச்சிடும். ஆனா பெரிய கார்கள்ல தண்ணிய பம்ப் செஞ்சு சுழல விட்டு வெப்பத்தை உறிஞ்சிற சிக்கலான வாட்டர் கூல்டு சிஸ்டமா பயன்படுத்துறாங்க. அதே போல நம்ம மூட்டுகளுக்கு இடையில எப்படி ஒரு வழவழப்பான திரவம் இருக்கோ அதே மாதிரி இன்ஜினோட நகரும் உலோக பாகங்களுக்கு இடையில எண்ணெய் படலத்தை உருவாக்குற லூப்ரிகேஷன் அமைப்புகள் இருக்கு. இது 2 மெட்டல் நேரடியா உரசிக்கொள்வதை தடுத்து தேய்மானத்தை குறைக்கிறதோட மட்டுமில்லாம அதிகப்படியான வெப்பத்தையும் தணிக்குது. அடுத்து ஒரு நவீன காரோட மூளைக்கு போவோம். காரோட ஒட்டுமொத்த மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ற ECU பத்தி பார்க்கலாம். ECUவை மூளைன்னு வச்சுக்கிட்டா அதோட நரம்பு மண்டலம் இந்த சென்சார்கள் தாங்க. கூலன் டெம்பரேச்சர், வெளியேற புகையில இருக்கிற ஆக்சிஜன் அளவு, உள்ள வர்ற காத்தோட அளவு, இப்படி எல்லாத்தையும் இந்த சென்சார்கள் தொடர்ந்து எலக்ட்ரிக் சிக்னல்களா ECUக்கு அனுப்பிட்டே இருக்கும். இதை வச்சுதான் ECU ஒவ்வொரு செகண்டும் பல முக்கியமான முடிவுகளை எடுக்குது. இங்க ஒரு நம்பரை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். 14.7:1. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேஷியோ. காற்றுக்கும் எரிபொருளுக்குமான மிக துல்லியமான விகிதம் தான் இது. வண்டி ஓடுற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரொம்ப சுத்தமான எரிப்பு நிகழணும்னா ECU இந்த குறிப்பிட்ட விகிதத்தை மெயின்டைன் பண்ணவே தொடர்ந்து முயற்சி பண்ணும். உங்க வண்டிக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கிற சீக்கிரட்டும் இதுதாங்க. 5வது பகுதி டர்போக்கள் மற்றும் VVT மூலமா பர்ஃபார்மன்ஸை அதிகரித்தல். என்ஜினோட பவர் அதிகமாக்க அது இன்னும் ஆழமா மூச்சு விடணும்னு என்ஜினியர்கள் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி சாத்தியம்?
இதத்தாங்க டர்போ சார்ஜர்கள் செய்யுது. வண்டியிலிருந்து வெளியேற புகையோட வீணான ஆற்றலை பயன்படுத்தி அது ஒரு டர்பைனை சுழத்துது. அந்த டர்பைன் என்ன பண்ணும்னா புது காத்த கம்ப்ரஸ் பண்ணி இன்ஜின்குள்ள வேகமா அனுப்பும். இது இன்ஜினோட நுரையீரலை அதிவேகமா செயல்பட வைக்கிற மாதிரி. இதனால ஒரு சின்ன இன்ஜின்ல இருந்து கூட உங்களால மாபெரும் சக்தியை பெற முடியும். அதே போல விவிடி, அதாவது வேரியபிள் வால்வ் டைமிங், இது ஒரு சூப்பரான டெக்னாலஜி. நீங்க எவ்வளோ வேகமா வண்டியை ஓட்டுறீங்கன்றத பொறுத்து இன்ஜின் மூச்சு விடுற நேரத்தை இது மாத்திக்கும். கம்மி வேகத்துல வால்வுகளை முன்கூட்டியே திறக்கிறதால வண்டிக்கு நல்ல டார்க் கிடைக்கும். அதிக வேகத்துல கொஞ்சம் தாமதமா திறக்கிறதால நல்ல ஹார்ஸ் பவர் கிடைக்கும். எப்படிப்பட்ட ஐடியா பாருங்க. சரி, நாம நம்மளோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உமிழ்வு மற்றும் மாசு கட்டுப்பாடு. வாகனம் எப்படி பாதுகாப்பா மூச்சை வெளியேத்தி வளிமண்டலத்தை பாதுகாக்குதுன்னு பாப்போம். நம்ம வளிமண்டலத்தை காப்பாத்த காருக்குள்ள பல கெமிக்கல் மற்றும் பிசிக்கல் பொறிகளை இன்ஜினியர்கள் வச்சிருக்காங்க. இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்குல்ல, அது நச்சு வாயுக்களை தீங்கில்லாத நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடா மாத்திடும். அதே போல இவிஏபி, பிசிவி மாதிரியான சிஸ்டம்ஸ் ஆவியாகிற எரிபொருளையும் எரியாத வாயுக்களையும் வீணாக்காம மறுபடியும் இன்ஜினுக்கே அனுப்பி எரிக்க வச்சிடும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்கு, கவனிங்க. இன்ஜினோட சுவர்கள் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதால எரிபொருள் முழுமையா எரியறத அது தடுத்துடும். அதாவது அந்த சுவர்கள் ஒரு எனர்ஜி சிங்க் மாதிரி செயல்படும். இதனால ஓரங்கள்ல எரிபொருள் எரியாம அப்படியே தங்கி பிடிவாதமான மாசுக்கள் உருவாகும். இதத்தான் சயின்ஸ்ல ஃப்ளேம் குவான்ச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அலசல ஒரு ஆழமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். எரிபொருளை ரொம்ப சுத்தமா எரிக்கணும்னா ஒரு இன்ஜின் மிக அதிக வெப்பத்துல இயங்கணும். ஆனா அதே சமயம் அது உருகி போகாம இருக்க முற்றிலும் குளிர்ச்சியாவும் இருக்கணும். இது ஒரு பயங்கரமான முரண்பாடு இல்லையா? இந்த சவாலை நாளைய இன்ஜினியர்கள் எப்படி தீர்க்க போறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான விடையை தேடி உங்களோட பயணத்தை இங்கிருந்து தொடங்குங்க.